அதாவது மனுஷனுக்கு தேவ சமூகத்தில் போய் நிற்கக்கூடியதற்கான வழி ஒன்று என்று அவங்களுக்கு உண்டு. அது பல இருக்குது. ஒருத்தவங்க நாங்கள் எல்லாத்தையும் கலட்டி இருக்கிறோம், இதனால தான் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய தகுதி எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளோ நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சு அழுதோம் தெரியுமா, அதனால தான் எங்களுக்கு இந்த தகுதியெலாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் முழங்கால விட்டு எந்திரிக்கவே மாட்டோமாக்கும், எங்கள் காலெலாம் அப்படியே காய்ச்சி போய் கிடக்குதாக்கும், அதுதான் தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு வழின்னு சொல்லி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற பல வழி உண்டு. ஆனால் தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி கிருபையும் சத்தியமும். கைகளை தட்டுங்கன்றேன். தேவ சமூகத்தில் கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேர்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு வழி கிருபையும் சத்தியமும். அப்போ மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழின்னு நிறைய இருக்குது. அதன் முடிவோ மரண வழிகள், ஆனா தேவன் வைத்திருக்கிற வழியோ ஜீவ வழிகள். கைதட்டுங்கன்றேன். என்னங்க இவ்வளவு நாளும் இயேசுவே நமக்கு தேவனால் நீதியும் ஞானம் பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு நீங்கள், அவர் சிந்தின ரத்தத்தினால தான் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னமா புதுசாக கிருபை சத்தியம்தான் தேவன் வைத்திருக்கிற வழின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அதுக்கு பதில், அந்த கிருபையும் சத்தியமும் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்தை பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் என்ன பண்ணுமா? நிவர்த்தி ஆகுமா. அந்த கிருபையும் சத்தியம் யாரு தெரியுமா? இயேசு. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இன்னும் கிருபையுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருத்தன் கூட பிதாவின் சமூகத்துக்கு வர முடியாது. எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க இந்த வார்த்தையை? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தி ஆகுமே தவிர மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற எந்த ஒரு வழியிலையும் பாவம் நிவர்த்தியாகவே முடியாது. ஒருவேளை மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியினால பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டு தேவன் முன்னாடி மனுஷன் வந்து நிற்கலாம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு பலிகளே போதுமானதா இருக்குமே. தாவீது செலுத்தாத பலியா, இஸ்ரவேல் ஜனங்கள் செலுத்தாத பலியா, சாலமோன் செலுத்தாத பலியா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பலி செலுத்தணுமே. சாலமோனு பெரிய மாடுகளை அடிச்சு பலி செலுத்தி அந்த 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 கிருபாசன பெட்டி வரும்போது கொண்டாடி மகிழ்ந்தவங்க அவங்க. ஆனால் என்னன்னா இவ்வளவு பலி செலுத்தியும், இன்னும் சொல்றேன், ஒரே நாள் ராத்திரியில 6 லட்சம் புருஷர்கள் சேர்ந்து 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சு ரத்தத்தை ஓட விடுறாங்க. அப்படி ரத்தத்தை ஆராய் ஓட விட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதற்கொண்டு கிருபாசனத்துக்கு பக்கத்தில் என்ன பண்ண முடியல, வர முடியல. கடவுள் மலை மேலே உட்கார்ந்தாருன்னா அதுக்கு கீழே கூட உட்கார முடியல அவங்களால. அவ்வளவு பயங்கரமான காட்சியாக இருந்தது கடவுளை பார்க்கறது. ஏன்னு கேட்டால் அந்த பலிகள் எல்லாம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. ஒருவேளை பாவத்தை நிவர்த்தி செய்திருக்குமானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பார்த்தாரு, சரி நியாய பிரமாணங்களும் சட்ட திட்டங்களும் நானே ஏற்படுத்தின பலிகளும் செய்யக்கூடாததை இயேசுவே செய்யும்படி தேவன் மாம்சத்திலே இயேசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்ன பண்ணாரு? தம்முடைய சொந்த இரத்தத்தை முழுமையாக சிந்தினார். ஒரு துளி சொட்டு ரத்தம் இல்லாமல் அத்தனை ரத்தத்தையும் சிந்தி, பைபிள் சொல்லுது, அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள கழுவி தேவ சமூகத்தில் ராஜாக்களை போல ஆசாரியர்களை போல நிப்பாட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார். இதுதான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதி. ஆமென். நீதி அல்லது தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கான வழி. ஆகவே இன்னைக்கு இந்த நீதியை உயர்த்தணுன்றது தான் ஆண்டவருக்கு திட்டமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அநேகர்ல பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த நீதியை நிலைநிறுத்துவதுக்கு பதிலாக தங்கள் சுய நீதியவே நிலைநிறுத்த தேடுகிறார்கள். ஏன்னு கேட்டால் ஒன்றும் தேவ நீதியை அவங்க அறியலை,
அப்படியே அறிஞ்சாலும் அந்த தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அப்படி கீழ்ப்படியாததுனால தான் இவர்கள் தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். பைபிள் சொல்லுறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த வழி மரணத்தின் வழியாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். நாம் மரணத்தின் வழியில் போகவில்லை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்ல இயேசுவின் வழியிலே போய் கொண்டிருக்கிறோம். இயேசுதான் இன்றைக்கு நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிற எல்லாருமே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேரலாம். இதுதான் தேவன் கொடுத்திருக்கிற அற்புதமான நீதி. ஒருவேளை இந்த நீதியை தவிர மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற சில காரியங்களை அவங்க நிலைநிறுத்துறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நிலைநிறுத்துறாங்க, கர்த்தர் தடுக்கிறது இல்லை. ஆனால் அதோடைய முடிவு பார்த்தீங்கன்னா தரித்திரம். ஒருவேளை சாவு வராமல் இருக்கலாம். பைபிள் சொல்லுது முடிவோ மரணம். அந்த மரணம் ஒன்று தரித்திரமாக, வியாதியாக, அல்லது பிசாசின் போராட்டங்களாக, அல்லது சத்துருக்களின் சூழ்ச்சிகளாக, அல்லது விபத்துக்களாக, பேரிழப்புகளாக, பெரிய நஷ்டங்களாக, ஒரு பெரிய பிரிவாக, சமாதானம் இல்லாத நிலைமையாக, சந்தோஷம் இல்லாத நிலைமையாக, ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலைமைக்கு இந்த சுய நீதி போய் அவங்கள தள்ளிடும் பாருங்க. ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். அந்த மரணம் இப்படியெல்லாம் வந்து இவங்களை ஆட்டி படைச்சு கடைசியில் கடவுளை விட்டே பிரித்து எங்கேயோ கொண்டு போயிரும் பாருங்க. அதனால தான் இயேசு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்ன்றாரு.